ஹalleluya 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 ஹalleluya. நன்றி கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. தேவரீர் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வருஷத்தின் முதல் ஓய்வு நாளை ஆண்டவரே நாங்கள் தேவ சமூகத்தில் உம்மை கொண்டாட, உம்மை மகிமைப்படுத்த கர்த்தருக்கு தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் பிரசன்னத்தை நம்பி வந்திருக்கிறோம், உங்கள் பிரசன்னத்தை நாங்கள் நாடி வந்திருக்கிறோம் அப்பா. கர்த்தர் எங்கள் மத்தியில் அசைவாடி எங்களை ஆசீர்வதிப்பீராக. உங்கள் கிருபையின் கரம் எங்களோடு இருப்பதாக. தடைகள் யாவும் நீக்கி போடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஓ
பரிவுடன் அருள் கூறி அகலவிடாதே நம்பி வந்தேனே. கன பரிவுடன் அருள் கூறி அகலவிடாதே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் பேசியானான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். என்னில் குற்றம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? அவர் மாசில்லாத சுத்த கண்ணன், பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அவர் மாசற்றவர், குற்றமற்றவர், பாவிகளுக்கு விலகினவர். அவர் மகா பரிசுத்தமுள்ள தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காணக்கூடாத இறைவன் மாம்சத்தில் நமக்காக இறங்கி வந்தார், நம்மை தேடி வந்தார். அன்பே உருவாய் அவர் வந்தார். அவருக்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது, நமக்காக பிற்க ஒப்பு கொடுப்பதற்காக, நம்மை மீட்டெடுப்பதற்காக. அன்பு கொண்டு, அன்பை உருவாய் கொண்டு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தாரே. மாசனுகாத பராபர வஸ்து, மாசனுகாத பராபர வஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து. இயேசுவையே துதி செய் வேற ஒருவரும் இல்லை, மனமே, இயேசுவை மட்டுமே துதிக்க வேண்டும். என் ஆத்துமாவே நீ கர்த்தரையே ஸ்தோத்திரி. கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். அந்தரவான் தரையும் தருதந்தன், அந்தரவான் தரையும் தருதந்தன், சுந்தர மிகுந்த சவுந்தரானந்தன், சுந்தர மிகுந்த சவுந்தரானந்தன். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். எண்ணிய காரியம் யாவும் முடிக்க, எண்ணிய காரியம் யாவும் முடிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். ஹல்லேலூயா. நாங்கள் இயேசுவையே துதி செய்வோம். நாங்கள் இயேசு என்கிற நாமத்தையே துதிப்போம். எத்தனை அற்புதமான தேவன்,
அவரை நம்பி வந்த ஒருவரையும் அவர் கைவிடாத தேவன். அவங்க யார் என்பதை அவர் பார்க்கவில்லை. அவரை நம்பி ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அவர்களை கைவிடாமல் அவர்களை மீட்டுக் கொள்கிற தேவன். இயேசு என்று நீங்கள் கூப்பிட்டால், யார் அவரை நோக்கி கூப்பிட்டாலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிற தேவன். அவங்க யாருன்னு அவர் பார்க்கறது இல்ல, அவங்க அவரை நோக்கி கூப்பிட்டா போதும், இயேசுன்னு கூப்பிட்டா போதும், அவர்களுக்கு சமீபமாய் வருகிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரிடத்துல பாரபட்சம் இல்லையே, அவரிடத்துல பிரிவினைகள் இல்லையே, அவரிடத்துல வேற்றுமையின் எண்ணம் இல்லையே. எல்லாருக்கும் தேவனாகிய கர்த்தர், எல்லாருக்கும் தேவனாகிய கர்த்தர். பாவியாகிய ஸ்திரீன் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டவதான். ஆனா அவ இயேசுவை தேடி வந்த போது அந்த இருதயத்தை மாத்திரம் பார்த்தார். அவள் இருதயத்தை மாத்திரம் பார்த்தாரே, நம்பி வந்தா. இயேசு கிறிஸ்துவை நம்பி அவர் அண்டையில வந்து அந்த பரிமள தைலத்தை உடைத்து ஊற்றின போது அவள் பாவங்கள் அவளுக்கு மன்னிக்கப்பட்டது. நம்பிக்கையோடு வந்தா. அவன் நம்பிக்கை வீண் போகவில்லையே. கர்த்தர் அதை தானே சொல்றாரு, யார் என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுகிறார்களோ, யாருக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் தேவனிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுவார்கள் என்று. அவர் பாவத்தை பார்க்கல, மனம் திரும்பின இருதயத்தை பார்க்கிறார், பாவங்களை மன்னிக்கும் படிக்கு. ஹல்லேலூயா. நம்பி வந்த அந்த ஸ்திரீ அன்னைக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாலே. எத்தனை உதாரணங்களை சொல்ல முடியும், எத்தனை உதாரணங்களை சொல்ல முடியும் வேதத்துல. அவரை நம்பி வந்த ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளவில்லை. கல்வாரி சிலுவையில் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்வன் தான். எல்லாராலையும் அவன் கல்வன் முத்திரை போடப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டவன் தான். அவன் பாவத்திற்கு தண்டனையை பெற்றுக்கொண்டவன் தான். ஆனா அந்த கடைசி நிமிஷத்துல கர்த்தரை நோக்கி அவன் பார்த்ததனால அவன் நம்பிக்கை வீண் போகலையே. பரலோகத்தை அவன் சுதந்தரித்துக் கொள்ளும் படிக்கு தேவன் அவன் இருதயத்தை பார்த்தார். அவன் இருதயத்தை பார்த்தார். இன்னைக்கும் அவரை நம்பி வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாத தேவன். அவரே நாங்கள் ஆராதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு வாருங்கள். ரெட்டிப்பான நன்மையை அவர் இன்றைக்கு தருகிறார். என்னைக்கு? இன்றைக்கு தருகிறார், வேறொரு நாள் இல்லை. எப்போ இயேசு கிறிஸ்துவை நான் நம்பி வருகிறேனோ அந்த நிமிஷமே எனக்கு ரெட்டிப்பான நன்மைகளை தர அவர் வல்லமையுள்ள தேவன். இதுவரைக்கும் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்கிற விதமாக நம்ம இந்த பாடலை பாடலாம். ஆண்டவரை, நான் உம்மை நம்பி வருகிறேன். நீர் என்னை உயர்த்த வல்லவர், நீர் என்னை மீட்டுக் கொள்ள வல்லவர், நீர் என்னை எடுத்து பயன்படுத்த வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பேதுருவை போல மறுதலித்து போயிருக்கலாம், பேதுருவை போல பின்னிட்டு ஓடி போயிருக்கலாம். ஆனாலும் உங்களை தேடி வருகிற தேவன் ஒருவர் உண்டு. மீண்டுமாக பேதுருவை அவர் உன்னை இந்த காலை நேரத்தில் தேடி வருகிறார். நீ பயந்து கொண்டு இருப்பது என்ன? நான் பாவம் செய்தேனே, நான் துரோகம் செய்தேனே, ஓரி சக்த ரிப கரபா, குற்றம் இல்லாதவரை, மாசில்லாதவரை, என்னை நேசித்த கர்த்தரை விட்டு ஓடி போனேனே, அவரை மறுதலித்தேனே, அவரை சபித்தேனே என்று சொல்லி குற்ற உணர்வோடு உழன்று கொண்டு இருக்கிறாயோ, இந்த காலை நேரத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தேடி வருகிறார். உன்னை மீட்டுக் கொள்ளும் படிக்கு நீ எதை இழந்து போயிருந்தாலும் இன்றைக்கு அந்த ஊழியத்தை ரெட்டிப்பாய் நீ செய்து முடிக்கும் படிக்கு உன்னை அபிஷேகிக்க அவர் வருகிறார். உன்னைத்தான் தேடி வருகிறார். பேதுருவுடைய இடத்துல வேற யாரை அவர் நியமிக்கல. அவருக்கு வேண்டியது பேதுருவா இருந்ததனால அந்த பேதுருவை மீண்டுமாக தூக்கி எடுத்து நிறுத்தி, எந்த வாயினால பேதுரு இயேசுவை சபித்தானோ அதே வாயினால கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படி செய்த தேவன். இன்றைக்கு அந்த தேவன் உங்களையும் என்னை தேடி வந்திருக்கிற இந்த ஆராதனை நேரத்தில் விட்டு கொடுப்போமா? ஒருவேளை நான் போன வருஷத்துல எல்லாத்தையும் விட்டுருக்கலாம், ஆண்டவரை ஓடி போயிருக்கலாம், மறுதளிச்சு போயிருக்கலாம், நீங்க கொடுத்த ஊழியத்தை செய்யாம போயிருக்கலாம். ஆனா இந்த காலை நேரத்துல உம்மை நம்பி வருகிறோம் அப்பா, மீண்டும் எங்களை எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லி இந்த பாடலை பாடலாம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கிறார். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கிறார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அழியா 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 அரணுக்கு திரும்புவோம். அழியா 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 அழியா
ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அழியா 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 அரணுக்கு திரும்புவோம். அழியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். ஒடுக்கினோரை குனிய செய்வார், பரியாசம் செய்தோரை பணிய செய்வார். உன்னை ஒடுக்கினோரை குனிய செய்வார், பரியாசம் செய்தோரை பணிய செய்வார். சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் திருபையை உனக்கு தந்தார். சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் திருபையை உனக்கு தந்தார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அழியா 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 அரணுக்கு திரும்புவோம். அழியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். தேசத்திலே கொடுமையில்லை, அழிவை உன் எல்லையில் கேட்பதில்லை. தேசத்திலே கொடுமையில்லை, அழிவை உன் எல்லையில் கேட்பதில்லை. ரட்சிப்பை உனக்கு மதிலாக்கினார், உந்தன் வாசலை துதியாக்கினார். ரட்சிப்பை உனக்கு மதிலாக்கினார், உந்தன் வாசலை துதியாக்கினார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அழியா 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 அரணுக்கு திரும்புவோம். அழியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அழியா 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 அரணுக்கு திரும்புவோம். அழியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். ஆண்டவர் அழைக்கிறார். இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கிறார். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கிறார். அவர் சொன்னதை சிலுவையில் நிறைவேற்றினார். அழியா 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 அரணுக்கு திரும்புவோம். அழியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அழியா 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 அரணுக்கு திரும்புவோம். அழியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். எங்கெங்கோ சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கால்களும் ஒவ்வொரு இருதயமும் இன்றைக்கு கர்த்தரை நோக்கி வரட்டுமே, கர்த்தரண்டைக்கு வரட்டுமே. நீங்க எங்க போய் ஒளிந்து கொண்டிருந்தாலும், நீங்கள் பாதாளத்திலே படுக்கையை போட்டாலும், இதோ அவருடைய கரம் அங்கேயும் உங்களோடு கூட இருக்கும். கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாக நாம எங்கே போக முடியும்? ஓ ராபா லா ஷாபா ரி கரபா லாபா லி ஷாபா ரி கரபா ரபா. அவர் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாய் உங்களை தண்டிக்காமல் இதோ மன்னிக்கும் படிக்கு அவர் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ரிஷாபா ரிபா லக்கரபா. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் அல்லவோ? அவர் உங்களை குறித்து சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவன். ஓ ரிஷாபா ரிபா லக்கரபா. மறுதலித்து போனாயோ, விட்டோடி போனாயோ, ஓ ரிஷிபா ரிகரபா. இன்றைக்கு கர்த்தர் அழைக்கிறார். இது யாருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நான் உன்னை அறிந்திருக்கிறேன். நீ ஓடி போக வேண்டிய அவசியம் இல்லை, வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, குற்ற மனசாட்சியோடு நீ சுற்றி திரிய வேண்டிய அவசியம் இல்லை. உன் மறைவிடத்திலிருந்து நீ வெளியே புறப்பட்டு வா, உன் தேவன் அண்டைக்கு வா. ஓ ரிஷாபா ரிகரபா லக்கரபா லிஷாபா ரிபா ரிகரபா. என் பேதுருவே, நீ
விடுகிறார். உன் கண்ணீரை நான் கண்டேன். எல்லாருக்கும் முன்னாடி நீ என்னை மறுதலித்ததை உலகம் பார்த்துச்சு. ஆனா அரை கதவை சாத்தி கொண்டு நீ வடித்த கண்ணீரை நான் கண்டேன். உன் கண்ணீரை காண்கிற தேவன் நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை. உன்னை கொண்டு செய்வேன் என்று சொன்னதை நிச்சயமாக நான் செய்து முடிப்பேன். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று உன்னை நோக்கி சொன்ன நான் அதை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவன். இந்த உலகம் உன் மேல தூக்கி எறிகிற குப்பையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு இன்றைக்கு நீ கர்த்தரண்டைக்கு வா. கல்வாரி ரத்தம் உனக்காகவும் தானே சிந்தப்பட்டது. அவர் தேடி பார்த்தாரு. என் பேதுரு எங்கேன்னு தேடிதான் பார்த்தாரு. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் என் சிலுவையை சுமக்க என் பேதுரு எங்கன்னு தேடிதான் பார்த்தாரு. ஆனா அவருக்கு தெரியும், ஓடி போன பேதுரு மனம் கசந்து அழுது கொண்டு இருக்கிறான். தேற்றுவதற்கு ஒருவரும் இல்லாமல் அவன் சோர்ந்து போய் இருக்கிறான். அவன் இதை வேணும்னே செய்யலன்னு கர்த்தருக்கு தெரியும். அவர் சொல்றாரு, நீ வேணும்னே செய்யலன்னு எனக்கு தெரியும். உன் இருதயம் எனக்கு தெரியும். தேற்றுவதற்கு ஆள் இல்லாமல் நீ அழுது கொண்டு இருப்பதை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நான் உன்னை தேடி வருவேன். நான் உன்னை தேடி வருவேன். உன்னை பலப்படுத்தும் படிக்கு உன்னதத்தின் பலத்தினால் உன்னை நிரப்புவேன். தந்திரமாக சத்துரு உன் நாவை பயன்படுத்தினானோ, தந்திரமாக சாத்தான் உன் இருதயத்தை தூண்டிவிட்டானோ, பயத்தை கொடுத்தானோ, இந்த நாளில நான் உன்னை அபிஷேகிக்கும் போது அதே நாவை கொண்டு என் நாமத்தை பிரஸ்தாப பண்ண செய்வேன். என் நாமத்தை நீ அறிக்கை செய்யும் போது பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்ளாமல் ஓடி போகும். அது விலகி போகும். அன்றைக்கு வாயை திறந்த அறிக்கை செய்ய ஆரம்பித்த பேதுரு, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பித்த பேதுரு, கல்வாரி சிலுவையில தேவன் செய்த காரியத்தை எல்லாம் விவரித்து சொன்ன பேதுரு அதன் பிறகு மறுதலிக்கல. இயேசு கிறிஸ்து சொன்னதை சிலுவையில் நிறைவேற்றினார். நம்ம அதை தான் பாடினோம். அவர் சொன்னதை சிலுவையில் நிறைவேற்றி முடித்தார். அவர் நிறைவேற்றி முடித்தார். இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக அவர் என்னென்ன வாக்குத்தத்தத்தை சொல்லி இருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில அவர் நிறைவேற்றி தீர்த்து இருக்கிறார். அது நிச்சயமாய் நிறைவேறும். ஒரு காலத்துல பேதுருவை பார்த்து எல்லாரும் சொல்லி இருக்கலாம், அவன் மறுதலித்து போனான், அவன் சபித்தான், அவன் தேவனை விட்டு ஓடி போனான்னு சொல்லி இருக்கலாம். ஆனா நாட்கள் வந்தது, அந்த பேதுருடைய உருமால்களுக்காக, கச்சைகளுக்காக ஜனங்கள் தவம் இருந்தார்களே, அந்த பேதுரு நடந்து போன போது அவருடைய நிழலின் மேல படாதான்னு சொல்லி ஜனங்கள் தேடி வந்தார்களே. கர்த்தர் உயர்த்தினார். அந்தரங்கத்துல நீ வடிக்கிற கண்ணீரின் பலன் வெளியரங்கமாக இப்படித்தான் இருக்கும்னு கர்த்தர் சொல்றார். மனம் கசந்து அழுதாயோ, துக்கத்தோடு அழுதாயோ, இந்த உலகம் நீ மறுதலிச்ச கதையை மாத்திரம் பேசும். ஆனா கர்த்தர் உன்னை உயர்த்துகிறதை ஒருவராலும் தடை பண்ண முடியாது. கர்த்தர் சொல்றார், அந்த குப்பையை உதறி தள்ளி போடு. கல்வாரி சிலுவையின் அண்டையில பேதுரு நிற்காம போயிருக்கலாம், வந்து சிலுவையை சுமக்காம போயிருக்கலாம், இதோ கர்த்தருக்கு ஆறுதல் சொல்லும்படியாக அவங்க இல்லாம போயிருக்கலாம். ஆனால் பேதுருடைய மரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டார். எப்படி வந்தது? அது தேவன் தந்த பலன். அதுவே ஆவியானவர் தருகிற பலனா இருக்கிறது. இன்றைக்கு நம்மேல கர்த்தர் அப்படிப்பட்ட ஆவியின் பலத்தை கட்டவிழ்த்துக் கொண்டு இருக்கிறாரே. நீ பலன் அடைந்து என்னுடைய ஊழியத்தை செய்ய வேண்டுமானால் இன்றைக்கு நான் தருகிற ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்றார். ரீதாலா ஷபா ரிகா துஷபா லைகா நசி குர்பி கரபலபா லிஷபா ரிகா ரபலா கரபரபரபா. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி இதோ தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடருகிறேன் என்று சொன்ன
பவுலை போல் இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போமா? போனதெல்லாம் போகட்டும் ஆண்டவரே. நான் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், நான் எங்கெல்லாம் குறைவுபட்டு போனேனோ, நான் இனியும் உட்கார்ந்து அதையே சிந்தித்து சிந்தித்து நாட்களை வீணடிக்க மாட்டேன். எனக்கு முன்பதாக என்னுடைய லக்கு அல்ல, கர்த்தர் வைத்திருக்க லக்கை நோக்கி நான் தொடர்ந்து ஓடுவேன். நான் தொடர்ந்து ஓடுவேன். நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன். இதோ நான் கலப்பையில இன்றைக்கு கைகளை வைக்கிறேன் ஆண்டவரே. நான் பின்னிட்டு பார்ப்பது இல்லை. ஒவ்வொருவரும் உங்க இருதயத்துல அந்த அறிக்கையை செய்றீங்களா? நான் கலப்பையின் மேல் இன்றைக்கு கைகளை வைத்தேன். நான் பின்னிட்டு பார்ப்பது இல்லை. என் பழைய வாழ்க்கை நான் திரும்பி பார்ப்பது இல்லை. எனக்கு முன்பதாக போகிற கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து அவர் எனக்கு நியமித்த லக்கை அடையும் படிக்கு நான் தொடர்ந்து ஓடுவேன் ஆண்டவரே. நான் தொடர்ந்து உங்க பின்னாடி வருவேன் சப்பா. ஓரா ஷிபா ரக்கா ரிபா லக்கா ரபா லீபா ரிபா லிஷபா ரிக்கா ரபா ரபா. அவர் நமக்கு வார்த்தையை கொடுத்தாரே, இந்த வருஷத்தின் தொடக்கத்தில் வார்த்தையை கொடுத்தாரே, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக நடந்து போகிறார். ஓ இஸ்ரவேலின் தேவன் உங்களை காக்கும் படிக்கு அவர் உங்க பின்னாடி இருக்கிறாரு. ஆனா நீங்க திரும்பி திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க கண்கள் உங்களுக்கு முன்பதாக போகிற கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கட்டும். உனக்கு பின்னாடி என்ன வருதுன்ற கவலை உனக்கு தேவையில்லைன்னு கர்த்தர் சொல்றார். நான் உன்னை காக்கும் படிக்கு உன் பிறகு இருக்கிறேன், உன் பின்னாலே இருக்கிறேன். நீ விட்டு வந்த பாவம் உன்னை பின்தொடர்ந்து வருமானால் அது உன்னை நெருங்காத படிக்கு, மீண்டும் அது உன்னை அடிமைப்படுத்தாத படிக்கு உன்னை காக்கிற தேவனாக நான் உனக்கு பின்னாக நின்று கொண்டு இருக்கிறேன். ஊரிபலா ஷிபினி கரபுஷபலா லீமா நீகோ ரிபா லிஷபா ரிகா ரபா லக்கா ரபா ஊரிஷதா ரிகா பலா கரபா லக்கா ரபா லீபா ருஷிகா லீகா ரசிகா நுஷபா கரபா ரபா ரபா. உங்க கண்களை ஏறெடுத்து, உங்க கண்களை ஏறெடுத்து உங்களுக்கு முன்பதாக போகிற கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து உங்க வாழ்க்கையில தொடர்ந்து ஓடுங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். ரிபா லாஷியா தோரே மானகா ரிபா லக்கோ ரிபா லிஷபா ரிகா ரபா. உன் வாழ்க்கையில நீ ஒரு லக்க வைக்காத. நீ ஒரு இலக்கத்தை வைத்து நான் அதை நோக்கி ஓடணும், இதை நோக்கி ஓடணும், இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணும் இல்ல. இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், நான் உன் வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்து இருக்கிறேன். நான் உன் வாழ்க்கையில ஒரு லக்கை வைத்து இருக்கிறேன், ஒரு நோக்கத்தை வைத்து இருக்கிறேன். அதை நோக்கி நான் முன்னாடி நடந்து போறேன்னு கர்த்தர் சொல்றார். நீ இல்ல, நான் அதை நோக்கி நடந்து போகிறேன். நீ என் பின்னாடி வந்தா மாத்திரம் போதும். நீ என் பின்னாடி வந்தா மாத்திரம் போதும். இந்த ஆராதனை நேரத்தை ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரை, எங்க வாழ்க்கையில நீங்க எங்களுக்கு வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவேற்றும் படிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. புஸ்தக சுருளில் எங்களை குறித்து என்ன எழுதி இருக்கிறதோ அதை நிறைவேற்ற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாங்களா சுயமா எழுதுகிற காரியம் அல்ல. தேவன் எங்களை குறித்து எழுதி வைத்த சகலவற்றையும் அதினதின் காலத்துல செய்து முடிக்கும் படிக்கு இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு முன்பதாக போகிற கர்த்தரை நாங்கள் நோக்கி பார்த்து இதோ உமது நாமத்தை உயர்த்தி கொண்டே உமக்கு பின்பாக வருகிறோம் அப்பா. ஓ கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்தி கொண்டு அப்போஸ்தலர்கள் எல்லாரும் பிரசங்கம் செய்தது இயேசு கிறிஸ்துவின் நாமம். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமமே அன்றி நம்மை விடுவிக்க ரட்சிக்க ஒருவராலும் கூடாது. அவங்க பெரிய பிரசங்கம் பண்ணாங்களோ இல்லையோ, ஆனா அப்போஸ்தலர்களை பார்த்து அந்த அதிபதிகள் சொன்னது, இனி இயேசுவின் நாமத்தை சொல்லாத. அந்த நாமத்தை சொல்லாத. அந்த நாமத்தை கேட்டாலே பயமா இருக்கு, நடுக்கம் எங்களை பிடிக்கிறது. அது சர்வ வல்லமையுள்ள நாமம். அந்த நாமத்தை அறிக்கை செய்து கொண்டு உயர்த்தி கொண்டே நீங்க அந்த பாதையில போகும் போது, வெற்றியின் வேந்தனுடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே போகும் போது சகலவற்றையும் அவர் அனுகூலமாய் மாற்றி கொடுப்பார். நம்ம உற்சாகமாக பாடலாமா? ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். அந்த ஒவ்வொரு நாமத்திலும் அர்த்தம் உண்டு, ஒவ்வொரு நாமத்திலும் வல்லமை உண்டு. அந்த நாமத்தை சொல்லும் போதே அது செயல்படுகிறது. அப்படிப்பட்ட நாமம் காரணமில்லாத பெயரெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு நாமத்திலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, வல்லமை இருக்கு. இப்பொழுது இந்த ஆராதனை நேரத்தில் நம்ம நாமத்தை உயர்த்தி அவரை ஆராதிப்போம். தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். ஏகோ
தந்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே
ஆராதிப்போம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். ஓரிபலா ஷபரிபக்கரபரபா. இஸ்ரவேலின் துதிகளில் வாசமாய் இருக்கிற தேவன் இதோ இந்த துதிகளுக்கு மத்தியிலே வாசம் செய்யும் படிக்கு இறங்கி வாங்க. பரபலா ஷபரபரிக்கரபலா ஈபரி ஷபரிபலா கரபரபா. பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற தேவன் எங்கள் துதிகளில் வாசம் செய்யும் படிக்கு நீ இறங்கி வருவதற்காக நன்றி ராஜா. ஓரிபலா ஷபரிக்கரபா. பரலோகமே அதில் உள்ளவைகளே, பூமியே அதில் உள்ளவைகளே, தேவனாகிய கர்த்தரை உயர்த்துங்கள். உங்கள் சிருஷ்டிப்பின் தேவனையே உயர்த்துங்கள். அவரை துதிப்போமாக, அவரை துதிப்போமாக. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிக்கட்டும். என் இதயமே, என் இதயமே நீ தேவனை துதி. என் ஆத்துமாவே உன் ஆத்தும நேசரை துதி. ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல ஒடுங்கி போன ஆவி எல்லாம் ஓடி போகட்டும் அப்பா. ஓ துதியின் ஆவி எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. உற்சாகத்தின் ஆவி எங்களை நிரப்பட்டும் அப்பா. ஆனந்த தைலத்தினால ஒவ்வொருவரையும் அபிஷேகம் செய்வீராக. கண்ணீர் எல்லாம் ஓடி போகட்டும், கண்ணீர் எல்லாம் துடைத்து படட்டும் ஆண்டவரே. ஆனந்த தைலத்தினால அபிஷேகம் செய்யுங்கப்பா. ஆடி பாடி கர்த்தரை ஆராதிக்க, தேவ சமூகத்திலே களி கூறும் படிக்க, தேவனது சந்தோஷத்தின் ஆவியினால எங்களை நிரப்புங்க. நீ எப்பேற்பட்ட ஆழத்துல உட்கார்ந்து அழுது கொண்டு இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக கடந்து வருகிறது. உன் அழுகையை நிறுத்து. உன் மீட்பர், உன் ரட்சகர், உன் தேவன் உனக்காக ஜீவனை கொடுத்து உன்னை மீட்டுக் கொண்டவர். நான் உன்னை அழைக்கிறேன். உன் மறைவிடத்தை விட்டு வெளியே வான்னு கர்த்தர் சொல்றார். உன் அறை கதவை விட்டு வெளியே வான்னு கர்த்தர் சொல்றார். உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. கண்மலையின் வெடிப்பில் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. அதை பார்க்க நான் ஆவலாய் இருக்கிறேன். உன் முக ரூபத்தை பார்க்க நான் ஆவலாய் இருக்கிறேன். நீ மறைந்து கொள்ள உனக்கு இடம் வேண்டுமானால் என் காயங்களுக்குள்ளாக வந்து மறைந்து கொள். என் காயங்களுக்குள்ளாக வந்து மறைந்து கொள். மனிதனை தேடி போகாத. உன்னுடைய துக்கத்துல நீ மனிதர்களை தேடி ஓடாத. மறைவிடத்தை தேடி அலையாத. உன் மறைவிடம், உன் உறைவிடம் எல்லாமே அவருடைய காயங்கள் மாத்திரமே. நீ காயத்துக்குள்ள போய் ஒளிந்து கொள்ளும் போது அவர் உன்னை மீண்டும் புதிதாக உருவாக்குவார். அவர் உன்னை உருவாக்குவார். ஒரு மனிதன் மீண்டும் பிறக்கணும்னு தேவன் சொன்ன போது, எப்படி ஆண்டவர் என் தாயின் கர்ப்பத்துல நான் மறுபடியும் உள்ள போய் பிறக்க முடியுமான்னு கேட்டான். ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், என் காயத்துக்குள்ள நீ வந்து ஒளிந்து கொள்ளும் போது மீண்டுமாக ஒரு புது சிருஷ்டியாக நான் உன்னை பெற்றெடுக்கிறேன். நான் உன்னை உருவாக்கி கொடுக்கிறேன். நீ மீண்டும் பிறக்கிற அனுபவத்துக்குள்ளாக. அப்பா, இன்றைக்கு எங்கள் மறைவிடம், எங்கள் உறைவிடம் என் கர்த்தருடைய காயங்களாக மாத்திரம் இருக்குதுப்பா. நாங்கள் இனி அழுது கொண்டு இருக்க மாட்டோம் ஆண்டவரே. நாங்கள் துக்கத்துல சோர்ந்து போய் உட்கார மாட்டோம் அப்பா. எங்கள் நேசர் அண்டைக்கு வருகிறோம் ஆண்டவரே. உங்க காயங்களுக்குள்ளாக ஒளிந்து கொள்ள வருகிறோம் அப்பா. உங்க பிரசனத்தை நாடி வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்க பிரசனத்தை நாடி வருகிறோம் அப்பா. திக்கற்ற நிலைமையில இருந்தாலும் என் கர்த்தரண்டைக்கு நாங்கள் ஓடி வருகிறோம். எங்களை தள்ளாமல் சேர்த்து கொள்கிற தேவன் அண்டைக்கு ஓடி வருகிறோம் அப்பா. ஏன்னா எங்க இருதயத்தை பார்க்கிற தேவன் நீர் அப்பா. எங்க இருதயத்தை பார்க்கிறவர். அவருடைய கண்கள் உன் இருதயத்தை உற்று நோக்கி அந்த இருதயத்தில் இருக்க சகலவற்றையும் ஆராய்ந்து அறிகிறது. அந்த நல்ல தேவனுக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லையே. இன்றைக்கு உன் இடத்தை விட்டு எழுந்து உன் தேவ சமூகத்துக்கு, தேவ பிரசன்னத்துக்கு நீ கடந்து வான்னு கர்த்தர் சொல்றார். நீ கடந்து வா, நீ கடந்து வா. எல்லாவற்றையும் இழந்து போனாயோ, இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு நீ வந்துடு. உன் தேவன் உனக்கு எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்க வல்லவர். எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்க வல்லவர். பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால் நோக்கிடுமே. பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால்
நீர் இருக்கையிலே மனிதர்கள் என்னை பகைத்தாலும் அஞ்சிடேனே. நீர் இருக்கையிலே என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன். உம் சமூகத்தில் என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன். உம் சமூகத்திற்கே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். ஓ என்னதும் அவோ இலகுவாயும் என் சுமை அவர் தருகிற மெதுவாயும் இருக்கிறது. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் ஆண்டவர் இளைப்பாறுதலை தருகிறவர். அந்த சிலுவைக்கு முன்பதாக எல்லாவற்றையும் விட்டு விட்டு வாழ்க்கையின் பாரங்கள் நெருக்கையிலே உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. வாழ்க்கையின் பாரங்கள் நெருக்கையிலே உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் திடன் கொள்ளுவேன் உம் சமூகத்திலே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் திடன் கொள்ளுவேன் உம் சமூகத்திலே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன். உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன். உம் சமூகத்திற்கே. ஆண்டவருடைய சமூகம் அப்படியே இருக்கலாமா? கண்களை மூடி கண்களை மூடி ஹalleluya. அந்த பிரசன்னம் அப்படியே இறங்கி கொண்டே இருக்கு. ரீபா லஷ்டா லஷ்டா லோபா ரீபா ராஹால கபூதல ஷலஹத்தல. சமூகம் அந்த பேரானது. அந்த சமூகமே நமக்கு இளைப்பாறுதல். அந்த சமூகத்தை தவிர அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடி அந்த கல்வாரி மேட்டில சிலுவையில நமக்காக தொங்கி கொண்டிருக்கிற என் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக விழுந்து என் இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டு நான் உங்க சிலுவை விட்டு போக மாட்டேன் ஆண்டவரே. அப்போஸ்தலர்கள் எல்லாம் விட்டு ஓடி போனார்கள். அன்பா இருந்த சீசன் தூரத்தில் நின்று கொண்டிருந்தார். ஆண்டவரே நான் உங்களை விட்டு போக மாட்டேன். உங்க சிலுவைக்கு முன்பதாக நான் நிற்பேன். ஆண்டவரே நான் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற இயேசுவை தேடி வரல, சிலுவையில தொங்கி கொண்டிருக்கிற இயேசுவை நான் தேடி வருகிறேன். அங்கே எனக்காக ரட்சிப்பு உண்டு, அங்கே எனக்காக மீட்பு உண்டு, அங்கே எனக்காக ஆறுதல் உண்டு, அங்கே எனக்காக அன்பு உண்டு. என்னை மீட்டெடுத்த கண்மலையே சொல்லலாமா? உன் பிரசன்னம் நாடி வந்தேன் ஒரு விசை. பிரசன்னம் நாடி வந்தேன் கிருபையினால் நோக்கிடுமே. உம் பிரசன்னம் நாடி வந்தேன் கிருபையினால் நோக்கிடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உம் பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன். உம் சமூகத்திற்கே.
கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தப்படுவோம். ஆராதிச்சுக்கொண்டு